ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ கைஸ், இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்க பைக் வந்து பார்த்திங்கன்னா ஹார்னட் 2.0 184cc 2026 எடிஷனுங்க. ஸோ ரொம்ப நாளாக நம்ம சேனலில் ஹார்னட் பைக்கை வந்து ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப மாதங்களாகவே கேட்டுட்டு இருந்தீங்க. நானுமே பைக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் செக் பண்ணேன். பட் எனக்கு அது ரொம்ப நாள் கிடைக்கல. ஸோ இப்போ தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அண்டு ஃபைன், ஆல்மோஸ்ட் நம்ம சேனல்லே NX 200ஓட ரிவ்யூ வந்து பண்ணியிருப்போம். ஸோ கிட்டத்தட்ட அந்த வண்டியுமே ஹார்னெட்டு சிமிலர் தான். பட் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொசிஷன், சீட்டிங்கோட பொசிஷன் மாறும், ரைடிங் போஸ்டர் மாறும், அந்த கம்ஃபர்ட் லெவல்ஸ் எல்லாமே வந்து மாறுங்க. மற்றபடி இந்த சஸ்பென்ஷன்ஸு, இதோட லைட், இதோடைய இதில் இருக்கக்கூடிய டெக் ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும், என்ஜின் ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து சிமிலர். நான் எங்கேயாவது ஓரமாக கொஞ்சம் வெளியில் டிராஃபிக் விட்டு வெளியில் போய்ட்டு பைக்கை கூட நிறுத்தி உங்களுக்கு நான் வந்து அப்படியே சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்றதையுமே நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஹார்னெட் யார் சூஸ் பண்ணுவாங்க? ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு டிராஃபிக் யூசர்ஸ் அண்ட் டே டு டே சிட்டி யூஸ் பண்ணுறவங்க, ஒகேஷ்னல் லாங் ட்ரைவ்னால் நான் எப்பயுமே லாங் ட்ரைவ் பண்ண மாட்டேன், என்னைக்காவது தான் நான் லாங் ரைட் பண்ணுவேன். ஒரு மந்த்லி ஒன்ஸு இல்லைனா 2 months ஒன்ஸு, எங்கன்னா ரொம்ப ஒரு 100-200 kilometers ஆர் ஒரு 500 kilometers கூட நான் லாங் ரைட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆள். ரெகுலராக நான் வந்து சிட்டி தான், எனக்கு வந்து சிட்டிக்குள்ளே தான் வந்து யூஸ் அதிகம். அண்ட் அதே மாதிரி அப்பப்போ ஒரு லாங் ஸ்ட்ரெச் அடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னா தான் நம்ம ஹார்னெட் சூஸ் பண்ணுவோம். ஏன் இந்த மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்கிறோம்னா, கம்ஃபர்ட் ஓரியன்டாக பார்க்கும்போது என்னோட பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ், ஏன்னா நான் வந்து CB200 பைக் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்போது அது வந்து கொஞ்சம் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்க. பட் ஆனால் இந்த வண்டியோட ஹேண்டில் பார் ஒய்டரு, டாலரு, வண்டி வந்து நல்லாவே, இதில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் தான் அதுலேயுமே ட்ராவலில் ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அதோடைய ஹேண்டில் பார் வந்து நல்லா ரைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ரைஸ்டாக இருக்கும் அண்ட் ரொம்பவே டாலராக இருக்கும். கிட்டத்தட்ட விண்ட்ஷீல்டு இந்த அளவுக்கு இருக்கும் அந்த வண்டியில். ஸோ உங்களுக்கு அப்படியே இந்த ஸ்டாண்ட்ஸில் நீங்கள் இப்போ நான் இப்படி உட்காந்துருக்கேன் இல்லையா, இதை நான் இப்படி உட்காந்துருந்துருவேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் பைக்கில் உட்காந்து ஓட்டக்கூடிய ஒரு அப்பீலிங், அந்த ஒரு வண்டியோடைய அந்த ஃபேரிங்ஸே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ஸ் ரொம்ப அகலமாக கொடுத்துருப்பாங்க. ஹார்னெட் குட்டியாக இருக்குது இல்லையா இப்போ நீங்கள் பார்க்குறப்போ, இதை விட அந்த வண்டி வந்து நல்ல அகலமாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபிட்டாக நான் வந்து உட்காந்துருப்பேன் வண்டியில். ஸோ அது ஒரு நல்ல கம்ஃபர்ட் கொடுக்கும். ரொம்ப லாங் ஸ்ட்ரெச் அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சீட் ஆல்மோஸ்ட் ஒரு நெகட்டிவ் தான். பட் இருந்தாலும் அதோடைய இந்த ரைடிங் போஸ்டருக்கு அடுத்த நாள் நீங்கள் ரொம்ப லாங் ரைட் போயிட்டு அடுத்த நாள் நீங்கள் போய் வீட்டில் படுத்து தூங்கி எந்திரிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி ஓட்டின அந்த டயர்டே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோடைய அந்த இது வந்து இருக்கும். லைக் சீட் மட்டும்தான் ஒஸ்ட்டு. அதை இப்போ இருக்கக்கூடிய NXலையும் சரி, அதே மாதிரி ஹார்னெட்லேயுமே அதே சீட்ஸ் தான். ஸோ சீட்ஸோட குவாலிட்டி கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும். கேவலமாக மீன்ஸ் எப்படின்னா, ஒரு 80 kilometer 90 kilometer வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பெயினோ இல்லை எரியிற சென்சேஷனோ வராதுங்க. ஆனால் 90 எபோவ் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு 90 kilometers தாண்டிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லா எரிய ஆரம்பிச்சிடும் பின்னாடி. ஸோ உட்காரதே ரொம்ப டஃப்பாக இருக்கும். அப்புறம் எங்கேயாவது நிறுத்தி தான் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால தான் அந்த சீட்டோட குவாலிட்டி கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். பவர்லாம் அடிக்குவேட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவரை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஒரு 80 to 90ல் ரொம்ப ஸ்மூத்தராக எந்த ஒரு மைனர் வைப்ரேஷன்ஸ் கூட இல்லாமல் உங்களால் ரைட் பண்ண முடியும். 100 வரைக்குமே, அந்த 90 to 100ல் நீங்கள் ஒரு க்ரூசிங் ஸ்பீடாக வச்சு மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். அந்த 100 கிட்ட நீங்கள் வந்து ஓட்டும்போது கூட உங்களுக்கு மைலேஜ் ஆவரேஜாக 40 km/லிட்டர் கிடைக்கும். பட் இதே சிட்டிக்குள்ளே அண்டு ரொம்ப லாங் ஸ்ட்ரெச்லேயே ஒரு 60 to 70 அந்த ஸ்பீடை வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணி, ஹார்னெட்டாக இருக்கட்டும் CB200Xஆக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே நீங்கள் அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி ஓட்டுறீங்க அப்படின்னா மைலேஜோட ஆஸ்பெக்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மைலேஜ்னு நான் சொல்கிறது உங்களுக்கு எபோவ் 50 கிடைக்கும். நான் ஓட்டியிருக்கேன் 50-52 உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக கிடைக்கும். எந்த ஸ்பீட்ஸ்லனா கரெக்டாக அந்த 60 to 70ல் ஓட்டும்போது மட்டும் ஒரு 60 மெயின்டைன் வச்சுக்கோங்க ஆவரேஜ் ஸ்பீடாக. ஒரு 60-62லே ஓட்டுறீங்கன்னா நல்ல ஒரு இது கிடைக்குங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வண்டியோடைய பாசிட்டிவ் பாயிண்ட். பவரை பற்றி நான் வந்து பெருசாக டிஸ்கஸ் பண்ண விரும்பலை. ஏன்னா நிறைய வண்டிகள் வந்துட்டு நீங்கள் பவர்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் ஹை ஸ்பீடில் இருக்கும். பட் ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மைலேஜ் ட்ராப் வந்து அந்த ஹை ஸ்பீட்ஸில் இருக்காது. ஸோ நீங்கள் 100 ஓட்டுறீங்க அப்படின்னாலுமே ஒஸ்டன் கேஸ் மைலேஜாக உங்களுக்கு 40 கிடைக்கும். ஸோ 40 அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மைலேஜ் 100ல் க்ரூஸ் பண்ணும்போது ஸோ உங்களுக்கு தாராளமாக கிடைக்குங்க. ஸோ அதுதான், அது ஒரு பெஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும்.
நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியோடைய பிரேக்ஸை பற்றி சொல்லணும். பிரேக்ஸ் ஒரு பெரிய பாசிட்டிவ் பாயிண்ட்டு. அதுவும் இந்த 2026 நீங்கள் இருக்கக்கூடிய ஹார்னட்டோ இல்லை NX 200 எடுக்கிறீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா டூயல் சேனல் ABS உங்களுக்கு கிடைக்கிது, வித் ட்ராக்ஷன் கண்ட்ரோலோட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்படின்ற போது உங்களுக்கு ஸ்லிப்பரியான ஏரியாஸில் ரொம்பவே நல்லாயிருக்கும். டூயல் சேனல் ABS கொடுத்துருக்கனால உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் இதில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே பாசிட்டிவ்ஸ். பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் குறை சொல்ல மாட்டேங்க. பிரேக் ஒரு அப்சல்யூட் பீஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த வண்டிகளில் பிரேக்கெல்லாம். நெக்ஸ்ட் இதோடைய ஃபியூச்சர்ஸ் வைஸ் டெக் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு நீங்கள் போகும்போது உங்களுக்கு TFT டிஸ்பிளே, அந்த 4.7 inches TFT டிஸ்பிளே உங்களுக்கு கிடைச்சிரும். வித் பேசிக்காக இருக்கக்கூடிய ப்ளூடூத் எல்லா விஷயங்களும் கிடைக்கும். கால் அலர்ட் பண்ணுறது, நேவிகேஷன்ஸ் பண்ணுறது, மியூசிக் வந்து நீங்கள் இதுலேயே ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்க பட்டன்ஸ் வச்சு நீங்கள் மேலே கீழே சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறது, கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது, நேவிகேஷன்ஸ் 10/10 காட்டும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேங்க. ஸோ அப்படியே நான் ஓரமாக வண்டியை நிறுத்தி உங்களுக்கு அப்படியே இந்த வண்டியை வந்து நான் சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குன்றதையும் அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். அப்பியரன்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹார்னட்டுக்கு வந்துட்டு 2020 இந்த வண்டி ஃபஸ்ட்டு அந்த இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுலேருந்து ஒரு பெரிய மாற்றங்கள் இல்லை. பட் இப்போ ஒரு 5 வருஷம் கழிச்சு, ஒரு 6 years 2025 லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 5 வருஷம் கழித்து இந்த வண்டியில் மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபிக் சேஞ்சு, TFT டிஸ்பிளே சேஞ்சு, ஹெட்லைட்டில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ், இண்டிகேட்டர் வந்துட்டு ஆல்வேஸ் ஆன் ஃபியூச்சருங்கிற மாதிரி, இந்த பிரேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் லுக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் பெரிய ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது இந்த வண்டியில் ஒன்றுமே இல்லைங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த அவுட்லுக் சிமிலர், அப்படியே அதே அவுட்லுக் அப்படியே தான் இருக்குது. அதுலலாம் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஈவன் அந்த பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்கு எல்லாமே இந்த வண்டியில் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பெயிண்ட்டே லைட்டாக கிளிட்டரிங் பெயிண்ட் மாதிரி வரும் இந்த வண்டிகளில். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய NXL கூட நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் பழைய ஹார்னட் அண்ட் CB200Xல் இந்த ஒரு விஷயம் வந்து இருக்காது. பின்னாடி பார்த்திங்கன்னா ABS எனக்கு ரொம்ப மிஸ் அவுட் ஆன ஃபியூச்சர் CB200Xல். இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஹார்னட்லேயும் சரி NX 200லேயும் சரி அந்த டூயல் சேனல் ABS ஸ்டாண்டர்டாகவே கொடுக்குறாங்க. அண்டு ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இன்க்ரீஸ் பண்ணலைங்க. கரெக்டான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் தான் வருது. அண்டு சீட்ஸோட குவாலிட்டி இந்த வண்டியில் பெரிய மைனஸ்ன்றது இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் சீட்டு தான். ரைடருக்கு கூட சமாளிச்சிடலாம். ஆனால் பில்லியனோட சீட்டு வந்து கண்டிப்பாக உட்கார்றவங்களுக்கு ரொம்ப வலிக்கும். சாரி கார்டிலேருந்து ஒன்றுமே வராது இந்த வண்டியில். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாரி மறைக்கிற மாதிரியான ஒரு கார்டு தான் வரும். ஸோ பில்லியன் அந்த கால் வைக்கிற மாதிரியான கார்ட்ஸ் வந்து வராது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்த வரைக்கும் 12 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவரால் நிறையா விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த வண்டியை பற்றி நான் இதில் உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அது இன்னுமே டீட்டெயில்டாக இருக்கும். யாராவது இந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துருங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மிரர்ஸ் வந்து அந்த ஷைனில் வரக்கூடிய அதே மிரர்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு இதில் கொஞ்சம் பெரிய மிரர்ஸ் கொடுத்துருக்கலாம். அட்லீஸ்ட் இவங்க 180cc இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹார்னட்டோட CB அந்த NX 200Xே வந்துட்டு ஹோண்டா பிக் விங்கோட கனெக்ட் ஆகுது. அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் இந்த மிரர்ஸ்லாம் இந்த வண்டிகளுக்கெல்லாம் சேஞ்ச் பண்ணி இனிமேல் அந்த வைடரான மிரர் வந்து கொடுக்கலாங்க. பட் ஆனால் அப்படி கொடுக்கல. ஸோ இதே மிரர்ஸ் தான் அப்படியே வருது. ஹேண்டில் பார்ஸ் ரொம்ப சின்னது. NXலாம் ரொம்ப பெருசாக இருக்கும். பட் இதெல்லாம் ரொம்ப ஷார்ட்டராக கரெக்டாக அப்படி குட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. ட்ராஃபிக்கை நீங்கள் மெனூர் பண்ணி ஓட்டுறதுக்காக தான். ஸோ ஆனால் நல்லாயிருக்கு. நல்லா இருக்கும். ஸ்பீட்ஸில் ஒரு அந்த வைப்ரேஷன்ஸுங்கிறது சுத்தமாக இருக்குது இந்த என்ஜினில். ஈவன் என்னோடய வண்டியில் 55,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. அப்படி ஓடியுமே எனக்கு ஸ்டில் அந்த ஒரு சர்வீஸ்லாம் போயிட்டு வந்துச்சுன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். புது என்ஜினை நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணி நீட்டாகவே ஓட்டலாங்க. ஏன்னா இந்த ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இதில் இன்னும் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த சிசியில் இருக்கக்கூடிய ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அதர் பைக்ஸ் நீங்கள்லாம் பார்க்கும்போது அந்த வண்டியில் வந்து ஒரு 4th gear 5th gearலேருந்து உங்களால் ஓட்ட முடியாது, எடுக்க முடியாது. ஒரு ஸ்பீட் பிரேக்கர்னா கியரை குறைச்சே ஆகணும். பட் ஆனால் இந்த வண்டியில் அப்படி கிடையாது. நீங்கள் 5th gearலேயே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்குறீங்க. அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா 5th gearலேயே மூவ் பண்ண முடியும் ஆஃப் பண்ணாமல். அந்த ஒரு லோயர் கியர் ரேஷியோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவன் அந்த ABS சூப்பராக இருக்குது. ரியர் ABS நான் மோஸ்ட்லி ஃப்ரண்ட் பிரேக்கை தான் ஓட்டுவேன். ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நல்லா அந்த ஃபேரிங் கீழே வரைக்கும் இருக்குது. சஸ்பென்ஷனோட எண்டு வரைக்குமே அந்த சைட் ஃபேரிங்ஸ் வருது. இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. நல்ல ஒரு ஷார்ட்டரான ஒரு வண்டி தான். ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடிய வண்டி கிடையாது. 795 mm தான் இதோட சீட் ஹைட்டு. இந்த வண்டி வந்து ஷார்ட்டான ரைடர்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.
ப்ரோ நான் டாலராக இருக்கேன் ப்ரோ, எனக்கு நல்லா ஒய்டான ஹேண்டில் பார் வச்சுன்னு ஒரு வண்டி வேணும், பட் என்ஜின் வந்து எனக்கு இந்த வண்டியில் இருக்க மாதிரியான ஒரு நல்ல என்ஜின் வேணும்னா ஸ்ட்ரைட்டாக NX 200 போயிடுங்க. சூப்பரான வண்டி, டாலராகவும் இருக்கும், இதை விட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அந்த வண்டி ஜாஸ்தி, ஹைட்டு அதிகம். ஸோ எல்லாத்துக்குமே அது வந்து நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க. ஸோ ஏன் உங்களுக்கு இந்த வீடியோஸ் உண்மையிலுமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு நானுமே இது ஒரு ஓனர் தான். ஸோ அதனால் எனக்கு இதை தெரிஞ்சு நான் ஒரு 4 இயர்ஸாக வச்சுருக்கேன். ஸோ என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நான் இந்த ஜென்ரேஷன்ஸ் பைக்கு நல்லா தான் இருக்குங்க. ஏன்னா இது டூயல் சேனல் ABS-ஆக ரொம்ப மிஸ் அவுட் பண்ண ஃபியூச்சர், பட் இப்போ அதை கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி TFT டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ் ஹைக்குமே ரொம்ப பெருசாக கிடையாது. ஸோ உங்களுக்கு ஓவராலாக ஒரு வேல்யூ ஃபார் மணியாக கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இதோட இன்ஜின்ஸ் ஒரு லைஃப் லாங் இன்ஜின் இது. ஸோ நிறைய பைக்ஸ் நீங்கள் எடுப்பீங்க, ஒரு 40,000 கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு உடனே அந்த ஒரு வியர் அண்ட் டயர்லாம் ஆயிரும், நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஹோண்டாவில் பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பயம் இருக்காது. என்ஜினை நீங்கள் நம்பி ட்ரஸ்ட் பண்ணி பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல சூப்பரான ஒரு இன்ஜின். அட் த சேம் டைம் உங்களுக்கு 1 lakh என்னோட எய்மே அதுதான். என் வண்டியில் நான் ஒரு 1.5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டணும் அப்படின்றது தான் என்னோடய எய்மு. ஆல்மோஸ்ட் நான் ஒரு 55 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன். இன்னொரு 1 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிட்டேன்னா எப்படி இருக்குது அப்படின்றதுமே நான் வீடியோ போடுறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பைக்கு தான், கண்டிப்பாக குறை சொல்லலாம் முடியாது. என்ஜின் வைஸ் ஒரு பக்காவான ஒரு இன்ஜினுங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதை தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய ஹோண்டா பைக்ஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கு எனக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இதை தொடர்ந்து இன்னும் நம்ம சேனலில் அடுத்த நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் பாருங்கள் அண்ட் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.